வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குழந்தைகளின் கனவுகள் ஈடேற துணை நிற்போம், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. நான் நலமுடன் இருக்கிறேன், கத்தி குத்து தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் வீடியோ வெளியீடு. நவீன இந்தியாவின் தந்தை ஜவஹர்லால் நேரு, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகழாரம். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார், நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜார்க்கண்ட் சட்டமன்ற முதல் கட்ட தேர்தல் 66.48% வாக்குப்பதிவு. குழந்தைகள் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மழலை மாறாத சிரிப்புடன், கற்பிதங்கள் இல்லா உள்ளத்துடன் உலகையும் சக மனிதர்களையும் எதிர்கொள்ளும் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக நம்மை வடிவமைத்துக் கொள்வது ஒவ்வொரு பொறுப்புள்ள மனிதரின் கடமை என தெரிவித்துள்ளார். நமது கனவுகளை குழந்தைகள் மேல் ஏற்றாமல் அவர்களது கனவுகள் ஈடேற துணை நிற்போம் எனவும், வளமான நலமான பசுமையான உலகில் குழந்தைகளை வளர்ப்போம் என்ற உறுதியை ஏற்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நமது உலகையும் வாழ்வையும் ஒளிபெற செய்யும் குழந்தைகளுக்கு தனது அன்பும் வாழ்த்துக்களும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். சென்னையில் கத்தி குத்திற்கு ஆளான மருத்துவர் பாலாஜி தான் நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் தலைமை மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் மகன் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மருத்துவர் பாலாஜிக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். நவீன இந்தியாவின் தந்தை ஜவஹர்லால் நேரு என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் நேருவிற்கு மரியாதை செலுத்தி ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நவீன இந்தியாவின் தந்தையும் இந்திய நிறுவனங்களை உருவாக்கியவருமான நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளில் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகம், முற்போக்குக்கான அச்சமற்ற தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கிய நமது லட்சியங்கள் மற்றும் இந்துஸ்தானின் தூண்கள் எப்போதும் மாறாமல் இருக்கும் எனவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் 66.48% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 81 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதற்கட்டமாக 43 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் முதற்கட்டமாக நடந்து முடிந்த ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் 66.48% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 64.71% வாக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வயநாடு தொகுதியில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுகிறார். இடதுசாரி முன்னணி சார்பில் சத்யன் மோகேரியும், பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாசும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 64.71% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில்களின் பாதுகாப்பை மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பெண்கள் படைப்பிரிவு ஏற்கும் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேம்பட்ட படையாக உருவாக்கப்படும் பெண்கள் படை தேசத்தின் முக்கிய கட்டமைப்புகளான விமான நிலையங்கள், மெட்ரோ ரயில்கள் ஆகியவற்றின் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்கும் என பதிவிட்டுள்ளார். இந்த பெண்கள் படை மிக முக்கிய பிரமுகர்களுக்கும் கமாண்டோக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் நாட்டை பாதுகாக்கும் முக்கியமான பொறுப்பில் இன்னும் நிறைய பெண்கள் பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை இந்த முடிவு நிச்சயம் நிறைவேற்றும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.
மிக பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் உலக அளவில் 10,000-க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. எதற்கும் துணிந்தவன் படத்திற்கு பிறகு சூர்யா நடிப்பில் கங்குவா படம் உருவானது. இதில் சூர்யா பலவிதமான கெட்டப்களில் நடித்துள்ளார். பல தடைகளுக்கு பிறகு படத்தை ரிலீஸ் செய்வதற்கு உயர்நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. இந்நிலையில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின் சூர்யாவின் படம் உலக அளவில் 38 மொழிகளில் 11,000-க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்கில் சூர்யாவின் கட் அவுட்டிற்கு பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் மேல தாளங்கள் முழங்கவும் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லாட்டரி அதிபர் மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனன் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. சென்னை, கோவை உள்ளிட்ட பல இடங்களில் ஒரே நேரத்தில் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம், வருமானத்திற்கு அதிகமாக பணம் சேர்த்தது தொடர்பாக அவ்வப்போது அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டின் மற்றும் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனன் வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறது. கோவை துடியலூரில் பிரபல தொழிலதிபர் லாட்டரி மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகத்தில் இன்று காலை மத்திய பாதுகாப்பு படையினரின் துணையோடு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டிலும் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள ஆதவ் அர்ஜுனன் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை திறக்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல கால பூஜை நாளை மறுநாள் தொடங்குகிறது. இதை முன்னிட்டு நாளை மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது. தந்திரிகள் முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறக்க உள்ளார். பின்னர் சபரிமலை கோவில் மேல் சாந்தியாக கொல்லம் அருண்குமார் நம்பூதிரியும், மாளிகைப்புறம் மேல் சாந்தியாக கோழிக்கோடு வாசுதேவன் நம்பூதிரியும் பொறுப்பேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து நாளை இரவு 10 மணிக்கு கோவில் நடை சாத்தப்படும். பின்னர் கார்த்திகை 1ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் கோவில் நடை திறக்கப்படுகிறது. ஆன்லைன் முறையில் தினசரி 70,000 பேர், ஸ்பாட் புக்கிங் முறையில் 10,000 பேர் வரையிலும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். இதனிடையே பம்பை, ஹில்டாப் மற்றும் சக்குப்பாலம் ஆகிய இடங்களில் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்த கேரள உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த விவகாரத்தில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மக்கள் குறித்து நடிகை கஸ்தூரி அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை அடுத்து கஸ்தூரி மீது தமிழக நாயுடு மகாஜன சங்க மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இத்தகைய கருத்துக்களை மனுதாரர் எவ்வாறு தெரிவிக்கலாம் என கேள்வி எழுப்பினார். பின்னர் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். மறைந்த எழுத்தாளர் ராஜ் கௌதமன் இறுதி சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்க வேண்டும் என இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டாளரும் எழுத்தாளருமான ராஜ் கௌதமன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் திருநெல்வேலி தியாகராஜ் நகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித் எழுத்தாளர் ராஜ் கௌதமன் உடலுக்கு நேரில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குடும்பத்தினரிடம் தனது ஆறுதலை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜ் கௌதமன் தனது எழுத்துக்கள் மூலம் தமிழ் உலகத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றியவர் எனவும் அவரது எழுத்துக்களை அரசு நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பேசினார். தமிழ் எழுத்துலகத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அப்படின்றது மிக முக்கியமானது. அது ரொம்ப அவசியமானதை கூட அவர் நிகழ்த்திட்டு போயிருக்காரு. அது நம்ம எப்பவுமே கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒன்றா தான் இருக்கு. இதன் மூலமாக தமிழக அரசுக்கு
தமிழக அரசு வந்து அவருடைய எழுத்துக்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்னு நான் வந்து இந்த சமயத்தில் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் அவருடைய இறப்பை தமிழக அரசு முழு மரியாதையுடன் அரசு சார்பில் வந்து நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. ஆண்டியப்பனூரில் மானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பனூர் காப்புக்காட்டு பகுதியில் மானை வேட்டையாடுவதாக வனசரகர் சோழராஜனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டதில் அங்கு 7 பேர் கொண்ட கும்பல் மானை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. வனசரகர் வருவதை அறிந்ததும் அங்கிருந்து 5 பேரும் தப்பி ஓடிய நிலையில் சேர்க்கனூர் பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் அவருடைய மகன் முருகன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நெல்லை மாநகர் பகுதிகளான கேடிசி நகர், தியாகராஜ் நகர், மகராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான ஏர்வாடி, வள்ளியூர், ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. மேலும் ஏர்வாடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி இருந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பட்டை அணிந்து மருத்துவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் சரவணன், பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் அனைத்து மருத்துவர்களும் பணி பாதுகாப்பு கேட்டு கருப்பு பட்டை அணிந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள பல அரசு மருத்துவமனைகளில் சென்னையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் பணி பாதுகாப்பு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் புற நோயாளிகளின் பிரிவு முழுமையாக செயல்படாததால் நோயாளிகள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். தர்மபுரியில் தவறு செய்யும் வனத்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினர் மாவட்ட வன அலுவலரிடம் மனு அளித்தனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் மீது பொய் வழக்குகளை திணிப்பதாகவும் தங்களது புகார் குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட வன அலுவலரிடம் மனு அளித்தனர். இடம் வழங்க கோரி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமலைக்கோடி பகுதியில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 499 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள சாலை வசதி திட்டத்தினை கைவிட வேண்டும் என்றும் கையகப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளுக்கு மாற்றாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. கிண்டி அரசு மருத்துவரை கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வாலாஜா மாவட்ட தலைமை அரசு மருத்துவர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை வளாகத்தில் ஜனநாயக தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கத்தின் மாநில இணை செயலாளர் கீர்த்திவாசன் தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு சட்டத்தினை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் அந்த திரைப்பட கதாபாத்திரத்தின் தோற்றத்திலேயே தனது மனைவிக்கு சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் ராணுவ உடையில் இருக்கும் வீடியோவை சிவகார்த்திகேயன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த வீடியோவிற்கு ரசிகர்கள் பலரும் லைக் செய்தும் கமெண்ட் செய்தும் வருகின்றனர். மறைந்த ராணுவ வீரர் மேஜர் முகுந்தின் வாழ்க்கையை தழுவி உருவாகிய அமரன் படம் தீபாவளியன்று வெளியான நிலையில் 300 கோடி ரூபாய் வசூலை நோக்கி நெருங்கி வருகிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் தொடர்ந்து 5 நாட்களாக இறங்கு முகத்தில் காணப்படும் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 55,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச பொருளாதார அடிப்படையில் தங்கம் விலையில் தினசரி மாற்றம் ஏற்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 5 நாட்களில் 2,720 ரூபாய் குறைந்துள்ளது. அதன்படி இன்று சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்து 55,480 ரூபாய்க்கும், கிராமிற்கு 110 ரூபாய் குறைந்து 6,935 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 99 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 2,000 ரூபாய் குறைந்து 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காசாவின் குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் பலியாகியுள்ளனர். பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் படையினர் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பணைய கைதிகளாக ஹமாஸ் படையினர் கடத்தி சென்றனர். இதனை அடுத்து ஹமாஸ் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் வடக்கு காசாவின் பெயர் அல்பாலா பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரே வீட்டை சேர்ந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் பலியாகினர். மீண்டும் தலைப்பு செய்திகள். குழந்தைகளின் கனவுகள் ஈடேற துணை நிற்போம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நான் நலமுடன் இருக்கிறேன், கத்தி குத்து தாக்குதலுக்கு ஆளான மருத்துவர் பாலாஜியின் வீடியோ வெளியீடு. நவீன இந்தியாவின் தந்தை ஜவஹர்லால் நேரு, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி புகழாரம். தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார், நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. ஜார்க்கண்ட் சட்டமன்ற முதல் கட்ட தேர்தல் 66.48% வாக்குப்பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.